பார்வதின்னு ஒரு கழுதை 1.5 வருஷமா என்கிட்ட தாக்கு பிடிச்சா. அதுக்கப்புறம் 5-6 கழுதைங்க வந்துட்டு போயிடுச்சு. என் கண்டிஷன் தெரியுமில்ல உனக்கு? உன் கண்டிஷனை சொல்றதுக்கு முன்னால என் கண்டிஷனை கேட்டுக்க. நீ எனக்கு தாலி கட்ட கூடாது, நான் உனக்கு குழந்தை குட்டி பெத்து கொடுக்க மாட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து படிக்கிறப்ப என் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலன்னா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கலன்னா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஆம்பளைல நானு, பொம்பளைல நீ, 2 பேரும் சேர்ந்து உலகத்தை திருத்துவோம். இந்த பாரு, பீனாங்குல இருந்து வந்திருக்கேன்னு நினைக்காத. பொம்பளை நான் தனியா வெண்ணெய் வியாபாரம் பண்ணி எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்கேன்ல, யாரும் என்கிட்ட வாழாட்ட முடியாது தெரியுமா? நந்தினி சக்கரவர்த்தி, நந்தினி சக்கரவர்த்தி, வண்டியை நிறுத்து, நிறுத்து. உன் முகத்தை பார்க்க செம்பருத்தி பூவோட வந்திருக்கேன். வண்டியை நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. நந்தினி சக்கரவர்த்தி, நிறுத்து, நிறுத்து. புதியவரே, புதியவரே, வண்டியை நிறுத்து. இந்த பாரு நந்தினி சக்கரவர்த்தி, உனக்காக சிவப்பு கோழியும் செம்பருத்தி பூவும் ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். யாடா பொம்பளை கிட்ட போய் சண்டை போட்டு உதவாங்கற? ஆறுது இவன் தான் என் பழைய புருஷன். நான் பினாங்குல இருந்து இந்தியாவுக்கு வந்தப்ப எனக்கு தாலி கட்டின புருஷன் இவன். இந்த தர்த்தரத்தை விட்டு 7-8 வருஷம் ஆச்சு. சைக்கிள்ல இன்னும் அரை பெடல் தான் போடுறான், ஃபுல் பெடல் போடவே தெரியல. அப்பப்ப வந்து இவ முகத்தை பார்க்கணும், இவளுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூவையும் சோப்பு கோழியும் கொடுக்கணும், இவ குடுக்கற உதையும் வாங்கணும் போகணும். அதுல உனக்கு ஒரு சுகமா? நிலவர ஆம்பளையா பொட்டச்சுக்கிட்ட உத வாங்கிட்டு திருப்பி அடிக்காம? திருப்பி அடிக்கிறதுக்கு அவன் என்ன உன்ன மாதிரி ஆம்பளையா? என்ன அடிச்சதுக்கு நீ ஏன்டா அழுவுற? அது இல்ல புதுசா, ஒரு பொண்ணு மேல பாசம் வச்சிட்டா எப்படி திருப்பி அடிக்கிறது? பாசம் இல்ல, வெறி. விட்டா கடிச்சிருவான். அத நீ சொல்றியா? வெனாங்கு கடின்னு ஒரு விளையாட்டை கத்து கொடுத்தியே, அன்னைக்கு ஏறின விஷம் தான் இன்னும் இறங்கல. இன்னுமா இறங்கல? சரி சரி, இந்த அரை படல் விட்டுட்டு முழு படல் போட கத்துக்க. முடியாதே. ஏன்? 6வது வயசுல மாடு மிதிச்சது எங்க அம்மா சைக்கிள் மேல காலை போடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏறி போடலாங்கிற ஒரு நிலைமை வரும்போது இவ பெனாங்கு உதன்னு ஒண்ணு விட்டா, வாழ்க்கை பூரா காலையே தூக்க முடியல. அரை படல் தான். நான் வரட்டா? சார், ஒரு உதவி. என்னது? இவ்வளவு சேர்த்து வைக்கணும்னு சொல்றியா? இந்த சைக்கிளை மாத்திரம் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருங்க. தூக்க முடியாதவங்க ஏன்டா ஓட்ட ஆசைப்படுறீங்க? சார், இன்னும் ஒரு உதவி. என்னது? இந்த பூவையும் இந்த கோழியையும் அவகிட்ட கொடுத்துருங்க. நீ உருப்பட மாட்ட. எனக்கு அது போதும். நீங்க ஜோடியாவே போங்க. சீக்கிரமா துடுப்ப போடுங்க, வெண்ணெய் வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு. ஏமா, அந்த எருமையோட நிக்கிறாரு, அவர்தான் பால் பாண்டி எம்ஏ. பால் பண்ண வைக்க போறாரு. பாத்து இறங்குமா, வலிக்கு விழுந்துடாத. ஏங்க, நீங்க எப்ப பால் பண்ண வைக்க போறீங்க? உங்களெல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்க வைக்கப்படுது. எருமையா வைக்கப்படுது? அது இல்லமா, நீங்க வெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த எருமை வெக்கப்படுது போட்டுருக்கு. ஏங்க, எருமை எங்க கொண்டு போறீங்க? அக்கறைக்கு விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? ஏமா, என்னமா இது? துணி தூக்கி மேல போட்டு வரல பிடிக்கிறேன். வரல பிடிக்கலங்க, எருமைக்கு விலை பேசுறாங்க. எந்த வரல பிடிச்சா என்ன வரல எனக்கு எப்படியா தெரியும்? எந்த வரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, விலைய நான் சொல்றேன். நடுவு வரல பிடிச்சிருக்காங்க. நடு வரல? அப்ப 400 ரூபாய். இந்தாமா, இது கவர்மெண்ட் எருமை. கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்து போறேன். நீ குடுக்குற 400 ரூபாய் வட்டி கட்டவே போதா தெரியுமா? அண்ணே, நடுவரல விட்டுட்டு இப்ப கட்ட வரல புடிச்சிட்டாங்க. கட்ட வரல பிடிக்கிறாங்களா? இது மாடு வாரம் இல்ல, இது ஒரு மாதிரியான விவகாரம். தப்பிச்சு போடுங்க. இன்னும் போலியா? இந்த சாவி கொத்து. ஊருக்குள்ள வெண்ணெய் வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரமாச்சு. பொட்டிக்குள்ள ஏதாவது எடுத்துட்டு போறேன்னு பாத்துக்க. உன் ஒரு மரத்து கல்லு உன் பணத்துல வாங்கினதுதான், குடிச்சுக்க. எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு மட்டும் தண்ணி பிடிக்காதா? போதண்டி குளிச்சது, காவிரி ஆத்த கெடுக்க போற. அதே நான் கொஞ்சம் முரடன் தான், நீ அது பார்த்து நடந்துக்கிறது இல்லையா?
நீ நல்ல பொண்ணுதான், கொஞ்சம் எக்கச்சக்கமா வளர்ந்துட்ட. இந்தா சாவி கொத்து. வீட்டுல யாருமே இல்ல. ஆகா, நந்தினி சக்கரவர்த்தி. ஆகா ஆகா. நந்தினி சக்கரவர்த்தி, இந்த சிவப்பு கொடிய உன் கால்ல சமர்ப்பிக்கிறேன். உன் தலையில நான் தான் இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன். ஆமா, இந்த பெனாங்கு கடின்னு ஒண்ணு கடிப்பிய கடிய, அந்த புதுசாருக்கு கோவம் வந்துடும். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம், இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு. இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல, நான் அமிக்க விடுறேன். நந்தினி நந்தினி, அமுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் பழைய புருஷன் என்ன தொந்தரவு பண்றா. நீ என்ன போட்டு அடிக்கிறீங்க? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவனை விட்டுட்டு உன்னோட வந்து படிக்கிறேன். இவன் அடிக்கடி என்ன பார்க்க வந்தா நீ என்ன தப்பா நினைக்க மாட்ட? தப்பான எண்ணத்தோட வரல புதுசார். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அதான் அவன் தப்பான எண்ணத்துல வரலன்னு சொல்லிட்டான்ல. இனிமேல் அவன் பழைய புருஷன் இல்ல, என் வீட்டு விருந்தாடி. போய் விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த சிரிப்பு முதல்ல நிறுத்து. அம்மா, என்னாச்சு? ஐயோ, அம்மா. இந்த கோழி அவளுக்கு தானே, சிவப்பு நீ கோழி. உருப்பிட மாட்டேன். அது வா, போதும். கவனாட்டி. கை வச்சதுக்காக அந்த ஆளை நீ மொட்டை அடிப்பேன்னு நினைக்கவே இல்லையா? இந்த பரமேஸ்வரனா யாரு? என் மேல உனக்கு தனி பிரியையா? உன் மேல ஆசைதான். என்ன பொம்பளை நீ? பின்னாலெல்லாம் இப்படிதான் இருப்பியா? நீ வழக்கமா சாப்பிடுவியே ஒரு வாரத்துக்கு கல்லு. உனக்கு வேணுமா? நீ சாப்பிடு. அப்படியா? சரி. பின்னாங்களெல்லாம் மரம் ஏறி பழக்கம் உண்டா? அப்ப நான் தான் ஏறணுமா? சரி. யோ, அங்க இருந்தே ஊத்து, நான் கீழே இருந்து குடிச்சுக்கிறேன். என்ன அது செருப்புல ஊத்துற? யோ, என்ன அது? ஏன் வாடகை கீழே போட்ட? என்னடா இது? ஏதோ சாவு வீட்டுல வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி. எனக்கு என்னாச்சு? இப்ப இடுப்பு எப்படி இருக்கு? மரத்துல இருந்து கீழே விழுந்தா வலிக்காம என்ன செய்யும் டாக்டர்? வலி எனக்கு ஒரு சுகம்தான். கொஞ்சம் எந்திரிச்சு நட பார்க்கலாம். தொடாதீங்க. வணக்கங்க. நீங்க யாரு? நான் யாருங்கிற பழைய கதையை சொன்னா அது ரொம்ப கேவலமா இருக்கும். உங்க புருஷனோட புது பொண்டாட்டி ஒரு காலத்துல என்னோட பழைய பொண்டாட்டி. ஒரு விதத்துல நாம 2 பேரும் கடவுளால் தண்டிக்கப்பட்ட குழந்தைகள்.
அந்த புதுசார் ரொம்ப நல்லவர். நீங்க தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். நான் வர்றேம்மா.